என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த அம்மா உன்னோடு பேசுவதற்கு நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன். இந்த அம்மா இத்தனை நேரம் கொண்டிருக்கிறேன் என்றால் என்ன விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கிறேன் என்று நீ சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும். நான் இன்று சொல்லும் செய்தி உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களை நான் கண்டுபிடித்து விட்டேன். அவர்களை அடையாளம் கண்டதால் உன்னிடம் இதை சொல்வதற்கு ஓடோடி வந்திருக்கின்றேன். உன்னை அழிக்க நினைப்பவர்கள் வேறு எங்கோ இருக்கிறார்கள் என்று நீ நினைத்து விடாதே. உனக்கு அருகிலேயே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னிடத்தில் பேசும் செயல்கள் எல்லாமே சில காலமாக மாறாக இருக்கின்றது. நானும் ஏன் இவர்கள் இப்படி இடத்தில் நடந்து கொள்கிறார்கள்? இவர்கள் ஏன் எப்படி உன்னிடத்தில் நடந்து கொள்கிறார்கள்? என் பிள்ளையின் மனதினை எதற்காக காயப்படுத்துகிறார்கள் என்று நான் சிந்தித்துப் பார்த்தபோது அவர்கள் மனதில் நீ நன்றாக இருப்பது பிடிக்கவில்லை என்று தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, நீ சந்தோஷமாக இருப்பதை அவர்கள் ஒரு சிறு துளி கூட விரும்பவில்லை. உன்னை எப்படியாவது காயப்படுத்த வேண்டும். எப்படியாவது உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும். உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். நீ இப்பொழுது நினைக்கலாம், அம்மாவே ஏன் என்னை இப்படி பயமுறுத்துகிறீர்கள்? இப்படியெல்லாம் நினைப்பதற்கு எப்படி மனம் வருகிறது என்று கூட நீ கேட்கலாம். இப்படியும் சில மனிதர்கள் இதுபோன்ற எண்ணங்களோடுதான் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதனால் நீ இவர்களிடத்தில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை அவர்கள் கெடுக்க நினைக்கலாம். ஆனால் அது நடக்காது. அதற்குத்தான் நான் உனக்கு துணையாக காவலாக இருக்கிறேன். இந்த அம்மா அப்படி ஒரு சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்க மாட்டேன். இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தியிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை பெரிதாகும். உன்னைச் சார்ந்தவர்களையும் உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களையும் உன் அன்பினை ஏற்காதவாறு உன்மீது அன்பினை காட்டாதபடியும் பல முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். பல தீய சக்திகளையும் உன்மீது ஏவி விடுவதற்கு பல முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த அம்மா இதையெல்லாம் அறிந்துதான் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். என்னை பார்த்தவுடன் அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். இவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் கொஞ்சம் கூட உன் மீது இரக்கமில்லாமல் தான் இருக்கிறது. ஆனால் நீயோ இந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் கடந்து இப்பொழுதுதான் நிம்மதியாக வாழ்ந்து வருகின்றாய். இன்னும் உன்னுடைய கனவுகளும் நீ நினைத்த வாழ்க்கையானது கிடைக்காமலும் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு இப்படி அடியெடுத்து வைத்தோம். ஆனால் நாம் நினைப்பது ஒன்றும் நம் வாழ்க்கை நமக்கு கொடுப்பதும் ஒன்றாக இருக்கிறது என்று நீயாக எதையோ சிந்தித்துக் கொண்டு உன் வாழ்க்கையில் பல முயற்சிகளையெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். இதற்கெல்லாம் தடைகள் வருவதற்கு இவர்கள் செய்த செயல்கள்தான் காரணமாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற அளவுக்கு இவர்களுடைய வார்த்தைகளில் வசியம் இருக்கிறது. அதனால் உன்னை உன் வாழ்க்கையில் உன்னிடத்தில் கொடுப்பதற்காக இப்பொழுது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். மற்றவர்களின் பேச்சை கேட்பது தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் பேச்சை மட்டுமே கொண்டிருப்பது மிகவும் தவறான செயலாகும். எந்த செயலாக இருந்தாலும் யார் எதை சொல்லியிருந்தாலும் அதை நன்றாக ஆராய்ந்து பார்த்து அதற்குப் பிறகுதான் எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் சொல்கின்றேன். உன் கண்களை மூடிக்கொண்டு வாழ்க்கையில் நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கை நாளை பொய்யாகும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. உன்னால் தாங்கவும் முடியாது. உன் மனதிற்குள் சில துரோகங்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இன்னும் வரவில்லை. அதனால்தான் எல்லார் மீதும் நீ நம்பிக்கையை முழுமையாக வைக்கக்கூடாது. யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது என்று இந்த அம்மா உன்னிடத்திலே அறிவுறுத்திச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன்னை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடன் பிறந்தவராக இருந்தாலும் சரி, உன்னுடைய உறவுகளோ உன்னுடைய நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்களின் நடவடிக்கைகளை நீ சற்று ஆராய்ந்து பார்த்துதான் செயல்பட வேண்டும். எதற்காக உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால், சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சரியில்லை. அதையெல்லாம் நீ சரி செய்தால் மட்டுமே உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே. இந்த அம்மா உன்னோடு இருக்கும் வரை நீ எப்பொழுதுமே உன்னுடைய செயல்களில் கவனமாக இருந்து நல்ல வழியில் சென்று வெற்றி பெற வேண்டும். அதனால் என் செல்லப் பிள்ளையே, யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பது பற்றி எல்லாம் நீ கவலைப்படாமல் இந்த அம்மாவை நம்பினால் போதும். நான் நிச்சயமாக இவர்களை அடையாளம் காட்டிக் கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மன் யாரையும் நம்பக்கூடாது என்று சொல்லிவிட்டதனால்
யாரிடத்திலும் பேசக்கூடாது என்று உன்னிடத்தில் நான் சொல்லவில்லை. என் அன்பு பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது நீ திசை தெரியாமல் தனித்து நின்று கொண்டிருக்கிறாய். துரோகங்களை செய்கின்றவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதைக் கூட அறியாமல்தான் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். அதையெல்லாம் நீ தெரிந்து அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த அம்மன் உன்னிடத்திலே முன்கூட்டியே சொல்கிறேன். இப்போது நீ கவனமாக இருந்து கொண்டால் போதும். அவர்கள் செய்கின்ற துரோகத்தை கடந்து வருவதற்கும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன். என் அன்பு பிள்ளையே, இனிமேலாவது இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வதற்காக போராட வேண்டும். நீ எப்பொழுதும் மற்றவர்கள் முன்னிலையில் தலை குனிந்து வாழக்கூடாது. தலை நிமிர்ந்துதான் நீ வாழ வேண்டும். அதற்காகத்தான் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்துத் தரப்போகிறேன். அதனால் நீ ஒருபொழுதும் வேதனைப்பட வேண்டாம். மற்றவர்கள் உனக்கு துரோகம் செய்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அதற்கான பலன் மிகப்பெரிய தண்டனையாக கிடைக்கத்தான் போகிறது. அதனால் இன்று அவர்கள் ஆடுகின்ற ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு அவர்களின் ஆட்டம் அடங்கும் பொழுது அங்கே எதுவும் இல்லாமல் உன்னிடத்திலே வந்து கையேந்தி நிற்கின்ற நிலையும் ஏற்படும். இந்த அம்மா அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன். மற்றவர்கள் எப்பொழுதும் நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் நினைக்க வேண்டுமே தவிர ஒருவரின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது. இதுபோன்று நினைப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர்களுக்குத்தான் நல்லது நடக்க வேண்டும் என்று சுயநலத்தோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். உன்னுடைய வலியும் வேதனையும் அவர்களாகவே உணரும் பொழுதுதான் எதற்காக இப்படி ஒரு தவறினை செய்தோம், இப்படி நாம் செய்திருக்கக்கூடாது என்பதையெல்லாம் தானாகவே உணர்ந்து கண்ணீர் வடிப்பார்கள். அப்படி ஒரு நல்ல பாடத்தினை அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கவும் போகிறேன். இதை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. இது அவர்கள் செய்யும் மிகப்பெரிய பாவம். அப்படி அவர்கள் இதையெல்லாம் செய்வதால்தான் அதிகமான பாவத்தை அவர்கள் வாழ்க்கையில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பாவம் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே எதிர்மறையாகத்தான் மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை. இந்த அம்மாவின் பெயரைச் சொல்லி யாரும் மற்றவர்களை ஏமாற்ற முடியாது. அப்படியே ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களுக்கு அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த அம்மா உனக்கு தருகின்ற வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும். உன் மனதில் நல்ல மாற்றங்கள் வரும். உன்னுடைய சந்தேகங்களுக்கும் உன்னுடைய குழப்பங்களுக்கும் நல்ல தெளிவு கிடைக்கும். என்னை வேண்டியவர்கள் அனைவரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே இந்த அம்மாவின் நோக்கம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த அம்மா வேறு எதற்காகவும் உன்னிடத்தில் பேச இங்கு வரவில்லை. எப்பொழுதெல்லாம் நீ வேதனையில் இருக்கின்றாயோ, எப்பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு என்னிடத்தில் கதறி அழுகின்றாயோ, அப்பொழுதெல்லாம் இந்த அம்மா உன்னை காண ஓடோடி வந்துவிடுவேன். என் பிள்ளை என்றுமே வேதனைப்படக்கூடாது. நீ என்றைக்கும் கண்ணீர் சிந்தக்கூடாது. இதை மட்டும்தான் இந்த அம்மா உன்னிடத்திலே நான் எதிர்பார்க்கின்றேன். என் பிள்ளையே, நீ மனவேதனை அடையும் பொழுது இந்த அம்மா நானும் உச்சபட்ச மனவேதனை அடைந்து விடுகின்றேன். மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நினைக்காத குழந்தை. யாருக்கும் ஏதாவது கஷ்டம் நடந்தால் கதறி அழுகின்ற என் குழந்தை தனக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களும் கூட தானே சென்று ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற உனக்கு இப்பொழுது வாழ்க்கையில் இதுபோன்ற ஒரு துரோகங்கள், இதுபோன்று வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து அழிக்க நினைப்பவர்கள் எல்லாம் சுற்றியிருந்து கொண்டு நல்லவர்கள் போல கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அறியாமல் நீயும் அவர்களோடு நட்பு பாராட்டிக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் எனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கிறது. என் அன்பு குழந்தையே, இவர்களையெல்லாம் தக்க நேரத்தில் உனக்கு அடையாளம் காட்டி உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கப் போகிறேன். உனக்கு இப்பொழுது இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குத்தான் நீடித்திருக்கும். அதன் பிறகு இதையெல்லாம் நிரந்தரமாக உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிந்து உனக்கு கஷ்டம் என்றால் என்னவென்று நீ கேட்கின்ற அளவிற்கு சந்தோஷத்தை அதிகமாக உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, என்னை நம்பி என்னிடத்திலே நீ தஞ்சமடைந்திருக்கிறாய். உன்னை சோதிக்க நினைப்பவர்களை நான் நிச்சயமாக அப்படியே விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ மறந்துவிடாதே. என் அன்பு பிள்ளையை சீந்திப் பார்க்க நினைத்தவர்களுக்கு இன்னும் அதிகமான தண்டனைகள்தான் கிடைக்கும். என் குழந்தையின் கண்ணீரை சிந்த வைத்தவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் கண்ணீர் சிந்தி அழுகின்ற அளவிற்கு கஷ்டங்கள் வரத்தான் போகிறது. அதனால் என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் இருக்கிறேன்.
நீ எதை நினைத்தும் வருந்தாமல் நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த அம்மா நான் பார்த்துக் கொள்கிறேன். என் செல்லப் பிள்ளைக்கு இந்த அம்மாவின் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்.